ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஸ்வீட் பிரெட்டோட நெக்ஸ்ட் பாட்டு தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளேயே போடலாம். நான் பேசுகிற வேட்டை பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியாக மட்டும் கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ள போகலாம். எங்களோட மேடை மேரேஜ் பண்ணிக்கலாம் நாங்கள் திங்க் பண்ணியிருக்கோம். கிங் அண்ட் குயின், உங்களோட பர்மிஷன் எப்போ கிடைக்கும் எங்களோட மேரேஜுக்கு அப்படிங்கிற மாதிரி பேச, நம்ம பாய்ஸஸை ஃபாலோ பண்ணபடியே ஜாக்ஸும் ஹாரியும் ஜானும் அதே பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே நம்ம வீமீனோட அந்த பிளட் பவருக்கு பயங்கரமாக அட்ராக்ட் ஆகுறாங்க. அந்த மூமெண்டில் அவங்க ரியாலிட்டியிலேருந்து நம்ம வீமீனை அட்டாக் பண்ணுற மாதிரி வந்தோம். நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் அவங்களோட ஒரிஜினல் வேம்பயர் ஃபார்ம் நார்மலாக இருப்பாங்கள்ல, அந்த மூமெண்ட்டு பிரேக் ஆகி வேம்பயராகவே சேஞ்ச் ஆனபடி ஒட்ட பவர் தான், சின்ன பவர் தான். அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் ஷோல்டர்ஸுங்கிற மாதிரி அவ்வளோ வெறும் அப்படி பெயின் ஆகி சைலண்ட் ஆகுறாங்க. இந்த மாதிரி ஒரு சன்ஸும் ரியல் வேம்பயர் லோக்கில் வேம்பயர்ஸாக வந்துட்டு நிற்கிறத பட்டுட்டு கிங்குக்கே லைட்டாக அள்ளி விட்டுருச்சு. குயின் நேராக வேகமாக கீழே வந்துட்டு டேயும் ஜிமினாவே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் 2 பேரோட லெஃப்ட் ஹேண்ட்ஸில் ஒரு விதமான மூன் சிம்பிள், ஆஃப் மூன், ஓகே? அந்த மாதிரி ஒரு ஹாஃப் மூன் சிம்பிள் இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன்னா இதே மாதிரி ஒரு ஆஃப் மூன் சிம்பிள் நம்ம வீமீனோட டேடோட ஹேண்ட்ஸில் இருந்திருக்கும். அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு கிங் இங்கே வந்து நோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கிங்கு கடுப்புலேயும் கோவத்துலேயும் என்னத்தை சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும், நீங்களே பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி விமீனோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணபடி லைட்டாக தூக்கி கிங்கு கிட்ட காட்டினா கிங்கோட ஐஸ்லேருந்து அவ்வளோ டீரிஸ் ஃபாலின் ஆகிட்டுருக்குது. எங்கே கட் ஆகுது. நம்ம பாய்ஸஸோட ரூம்லேயும் நம்ம வீமின் பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுத்துருக்காங்க. நம்ம ஜொங்குக்கும் சுகாவும் ஆரமும் ஜேகப்புனா ஆமாம் சும்மா தானே பேரண்ட்ஸ் நம்ம மாம் வந்து ஹேண்ட்ஸ் அப்படி தூக்கி காட்டினாங்க. தூக்கி காட்டினதில் அப்படி என்ன ஆச்சு, என்னடா ஆச்சுண்டா ஹேண்ட்ஸில்? டே ஜொங்குக்கா, உனக்கு ஏதாவது தெரியுமா? ஹே, நானும் உங்கள் கூட தானே இருந்தேன், எனக்கே தெரியல. மேம் தான் வந்தாங்க, லைட்டாக க்ரை பண்ணாங்க, ஹேண்ட்ஸை தூக்கி இங்கே பாருங்கன்னு காட்டினாங்க. அந்த ஹேண்ட்ஸில் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீனோட ஹேண்ட்ஸை வந்து நோட் பண்ணால், ஹே, ஹாஃப் மூனில் ஒரு மச்ச மாதிரி இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மார்க் இருக்குங்கிற மாதிரி சொல்லவும், ஹாஃப் மூனை பாட்டி ஏன் பயப்படணும்? வேம்பையர்லாம் ஃபுல் மூனில் தானே, மூன் தானே அவங்களுக்கு பவரு, 3 10 அப்படின்ட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷுவா கொஞ்சம் கலாய்ச்சான். இப்போ கிங் குயினோட ரூமை தான் காட்டுட்டு கிங்கு குயினுன்னா ஒரு மாதிரி கிங் அப்செட்டாக டென்ஷனில் உட்காண்ட்ருக்கிறத குயின் நோட் பண்ணிவிட்டு, என்னால் இதை நம்பவே முடியல, என்னால் இதை திங்க் பண்ணி கூட பார்க்க முடியல. இவங்க இவங்க உங்கள் ப்ரெடரோட சன்ஸா அப்படிங்கிற மாதிரி குயின் கரெக்டாக கிங்குக்கிட்ட கேட்க, கிங்குக்கு ஒரு பிரதர் உண்டு, நம்ம வீமீனோட டேடு ஒரு வேம்பையர், பட் வீமீனோட மாம் வந்து ஒரு பியூரிஃபுல்லான ஒரு ஒரு பிளட் பவர் சார்ந்த ஒரு பர்சன் தான். அதோட டார்க் மேஜிக் தெரிஞ்ச மாதிரி ஒரு விட்ச் தான், ஓகே? உங்களுக்கு நிறைய டார்க் மேஜிக்லாம் தெரியும். அந்த மூமெண்டில் இந்த மாதிரி தன்னோட பிரதரோட ஹேண்ட்ஸில் இருந்த அதே மார்க், அதே சிம்பிள் அப்படியே மரமே வீமீனோட ஹேண்ட்ஸில் இருக்கிறத பட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. வீமீன் போட்டாக சொல்லி வீமீனோட ஹேண்ட்ஸில் இந்த மாதிரி சிம்பிள் இருந்திருக்கும். அதே மாதிரி தான் வீமீனோட டேடு போட்டாக சொல்லி இந்த சிம்பிள் இருந்திருக்கும். இது வந்து ஃபேமிலியில் ஏதாவது ஒரு பர்சன்ட்டுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே சிம்பிள் மரமாக அதே பிளேஸில் இருக்கிறத பார்க்க சொல்ல கிங்குக்கு தன்னோட பிரதரை பட்டின திங்கிங் தான் வருது. பிரதர் லாஸ்ட்டில் கிங்குக்கிட்டேயே ஃபைட்டப் பண்ணிவிட்டு நம்ம கிங்கோட ஒய்ஃப் அதாவது வீமீனோட மாமா அங்கே கூட்டிகிட்டு போன மூமெண்ட் மட்டும்தான் திங்க் ஆகுது. திங்கான பொசிஷன்லேயே ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிட்டு அப்படியே நேராக வீமீனை நோட் பண்ணால், இப்போ வீமீன் தான் பெட்டில் ஸ்லீப் பண்ணப்படி பட்டிருக்காங்கல்ல. கிங்கு கரெக்டாக அதே ரூமுக்குள்ள என்றானா நம்ம 4 பாய்ஸும் அப்படி கிங்கை நோட் பண்ணபடி இருந்தால், வீமீன் பக்கத்தில் க்ளோஸாக வந்து வீமீனுக்கு மேலே ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் பவர் போடுறாரு. போட்டால் அந்த பவர் வீமீனுக்கிட்ட ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அது வேம்பயர்
வேம்பயரான்னு தெரிஞ்சுக்கிட்டுக்கான ஒரு பவர் தான். அந்த பவரை போட சொல்ல விமீனோட டேட் வேம்பயரில் அந்த மொமெண்ட்டுக்கு அதை ப்ரூவ் பண்ணுது. அந்த மேஜிக் பவர் பிரேக் பண்ணுது. இந்த மாதிரி பிரேக் பண்ணப்படி கொஞ்சம் கூட யோசிக்கலையே விமீனோட ஹேண்ட்ஸில் லைட்டாக கட் பண்ணப்படி பிளட் எடுக்கிறத பற்றிட்டு செங்குக்கு சுகவன் டென்ஷன் ஆகி டேட் அப்படிங்கிற மாதிரி கோமானா, டேய் வாயை முடுங்கடா, சும்மா தேவையில்லாமல் இப்போ நான் அவனை கில்லா பண்ணிட்டேன், ஒரு 2 ட்ராப் பிளட்டை தான் எடுத்திருக்கேன், அதெல்லாம் ஒன்று செய்யட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு 2 to 3 ட்ராப் பிளட்டை மட்டும் எடுத்துட்டு அப்படியே ஒரு சின்ன சொடக்கு போட்டு பவுர் போட்டு மீன் ஹேண்ட்ஸ் லைட்டாக கட் பண்ணியிருப்பார்ல, அதை மறைய வச்சுட்டாரு. மறைய வச்சுட்டு அந்த பிளட்டை அப்படியே எடுத்து ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணால் அந்த பிளட்டோட ஸ்மெல் வீமீனோட பிளட்டை தோண்டி அவங்க டேடோட பிளட்டோட கனெக்ட் ஆகுது. நான் வீமீனோட டேடுன்னு சொல்லியிருப்பேன், அது வீமீனோட மாம் தான். ஓகே, வீமீனோட மாம் தான் நம்ம பாய்ஸஸோட டேடோட சிஸ்டராக இருப்பாங்க. ஓகே, அதை கொஞ்சம் மாட்டிக்கோங்க, நான் கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன். ஏன்னா வீமீனோட பிளட் வீமீனோட மாமோட பிளட்டு தான். அவங்க மாம் ஒரு பியூரிஃபுல்லான ஒரு பிளட், அதனால தான் வீமீனோட பிளட் அந்த அளவுக்கு பியூரிஃபுல்லாக ரொம்ப ரேரான பிளட்டாக இருக்குது. அந்த மூமெண்ட்டை அப்படியே கிங் நோட் பண்ணுறாரு. என்னோடய சிஸ்டர் என்கிட்ட ஃபைட் பண்ணிவிட்டு இங்கே கிளம்பி போனா. என்னோடய சிஸ்டர் அப்போ எங்கே? என் சிஸ்டரோட சன்ஸ் எங்கே இருக்காங்கண்ணா? என் சிஸ்டர் எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி கிங் இந்த மாதிரி ஷாக்கானா. என்னடா பிளட்டை ஸ்மெல் பண்ணி பட்டுட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப் கேட்குவோம். எனக்கு தெரியல, நீ வேணால் கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்டான். இல்லை பிறகு பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்வார். அப்புறம் அந்த ஜாக்ஸ் அங்கிள் தான் தோலை உரிப்பார், எனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப் ஆரம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். அப்படியே நம்ம விமீனை நோட் பண்ணப்படி கிங்குக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. என் சிஸ்டர் எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி கிங் திங்க் பண்ணால் அந்த பிளேஸ்க்குள்ளே ஜாக்ஸ் கரெக்டாக என்ட்ராகிறான். என்னோடய சிஸ்டருக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கிங் கேட்கவும் நம்ம ஜாக்ஸ் தான் ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்ருக்கான். ஏன்னா அவங்கள சிஸ்டரோட ஹஸ்பண்டையும் போட்டுட்டல்னடி ஜாக்ஸ் தானே. அந்த மூமெண்ட்டில் ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயும் என்ன இப்படி கொஸ்டின் கேட்குறானுங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு, யாரை பற்றி கேட்குறீங்க, நீங்களும் வேண்டாம் உங்கள் பேரண்ட்ஸும் வேண்டான்னு சொல்லிவிட்டு அந்த விச்சை ஃபாலோ பண்ணப்படியே இங்கேருந்து கிளம்பி போனாங்களே அந்த லேடியை பற்றி கேட்குறீங்களா? இவ்வளோ டேஸ் இல்லாமல் இதுக்கு தேவையில்லாமல் அந்த கேலட்டிங் பண்ணுறீங்க, அவளை பற்றி பேசுறதுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேச ஜாக்ஸுக்கே ஒரு ஸ்லாப் உள்ளது. இந்த ஸ்லாப்பை பாட்டனோட பாய்ஸஸ் 4% அவ்வளோ ஷோக்கு. ஏன்னா ஜங்குக்கும் சரி நம்ம பாய்ஸஸ் 4% சரி விவரம் தெரிஞ்ச டேஸில் இருந்தும் ஜாக்ஸ் என்ன சொன்னாலும் அப்படியே கிங்கு கேட்டுக்கிட்டே இருந்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்லாப்பிங் விழுந்துருக்குது. என்னடா மெடிக்கல் மிராக்கல் மாதிரி டக்குன்னு ஒரு ஸ்லாப்பு அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸுக்கு அப்படியே சிரிப்பு பொட்டுக்கிட்டு போகிட்டு அப்படியே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணபடி ஜாக்ஸை நோட் பண்ணால் நம்ம பாய்ஸஸ் அப்படியே சிரித்தபடியே டேடி என்ன சொன்னாலும் அப்படியே ஜாக்ஸங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டே இருப்பார். நான் இன்னைக்கு ஸ்லாப் பண்ணிட்டாருங்கிற மாதிரி இந்த மாதிரி சிரிக்கிற மூமெண்ட்டுக்கு ஜாக்ஸ் டென்ஷன்லேயே நம்ம பாய்ஸஸை பற்றி எப்பயோ முறைச்சபடி கிங்கை நோட் பண்ணபடி நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்ன நீங்கள் ஸ்லாப் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஹே என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ தானடா என்னோடய சிஸ்டரை ஃபுல்லாக நோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கா, அவள் என்னென்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கானுங்கிறட நீ தானே நோட் பண்ணுறேனுங்கிறத என்கிட்ட சொன்னேன். என் சிஸ்டர் எங்கே, என்னோடய சிஸ்டர் எங்கே, என் சிஸ்டர் எங்கே, என் சிஸ்டரோட சன்ஸ் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வீமீனை கரெக்டாக பாயிண்ட் பண்ணவும் சிரிச்சுக்கிட்டு இருந்த பாய்ஸஸ் கொஞ்சம் ஷாக் ஆகி அப்படியே கிங்கை நோட் பண்ணால் ஜாக்ஸுக்கு அடுக்கு மேலே செம்ம ஷாக் ஆகுது. ஏடு அன்னைக்கு கில் பண்ணிட்டத சொன்னாங்க, அவங்க பேபிஸை கில் பண்ணலையா என்ன அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்லி ஜாக்ஸ் இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜாக்ஸோட அந்த அவங்க வேர் பண்ணியிருப்பாங்கள்ல ட்ரெஸ் அதை கிரிப்பாக அப்படியே பிடிச்ச பொசிஷன்லேயே கிங்குடாம். உன்கிட்ட தாண்டா பேசிகிட்ருக்கேன், காடு கேட்குடா, கேட்கலையா, என்னோட சிஸ்டர் எங்க, என் சிஸ்டர் எங்கடா, என் சிஸ்டரோட சன்ஸ் தான் இந்த பிளேஸில் இருக்காங்க, இவங்க 2 பேரும் என் சிஸ்டரோட சன்ஸ், அவளோட பிளட் பாண்ட் இதில் கனெக்ட் ஆகுது, இவங்க 2 பேரோட பாடியில் இருக்கிறதும் அவளோட பிளட் எனக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியுது, இவங்க 2 பேருமே என்னோடய சிஸ்டரோட சன்ஸ் தான், என் சிஸ்டர் எங்கடா என்னோடய சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும்
எனக்கு சரியா தெரியல. நாங்க தான் அப்பவே சொன்னோம்ல, கோர்ட்லேருந்து கிளம்பி போனாங்க. அப்புறம் குட்டி அவங்களுக்குள்ள ஃபைட் ஆயிருச்சு. அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க இப்ப சொல்ல போய் தான் எனக்கே தெரியுது. இவங்க உங்க சிஸ்டரோட சன்ஸ்ன்ட்டு அப்படிங்கிற மாதிரி. ஜாக்ஸ் இந்த மாதிரி சொன்னா, ஜங்குக்கோட டாடி டென்ஷன் மேல டென்ஷன் ஆகி, என் சிஸ்டருக்கு அப்ப என்ன ஆயிருக்குங்கிற மாரி பதட்டத்திலேயே அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து போனா, ஜாக்ஸுமே இவனுக்கு அவன் சிஸ்டர் பத்தி டாபிக் தெரியக்கூடாதுன்னு தான் மொத்த ஒர்க்கையும் பண்ணிட்டு இருந்தேன். கடைசி செகண்டில் எப்படியோ சிஸ்டர் பற்றின மெமரி எப்படி வந்து தொலைச்சிச்சு. அப்போ உண்மையிலே இவங்க 2 பேருமே அவங்க சிஸ்டரோட சன் தானா? ஹா, அவளுக்கும் பியூர் பிளட்டு தானே? இல்லை இல்லை, ரேர் பிளட்டு. அதுக்கு தானே அவளை கில் பண்ணி பிளட்டே எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு, உங்களை அன்னைக்கே கில் பண்ணதா நினச்சேனே, பேபி அபர்ட் ஆயிடுச்சு, பேபி இல்லைன்னு கதறி கதறி அழுது உன்னோட மாம் பெரிய ட்ராமா போட்டுட்டான். நான் கூட நம்பிட்டேன். இவ்வளோ அவசரமாக வளர்ந்துட்டிங்களா அப்படிங்கிற மீதி இந்த மாதிரி வீமீனை நோட் பண்ணப்படியே ஜாக்சனுன்னா 4 பாய்ஸ் அப்படியே பெட்டுக்கிட்டு இருக்க வீமீனுக்கு முன்னாடி மறைச்சப்படி வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி பாய்ஸஸ் 4% வந்து நிற்கிறத பார்த்துட்டு உங்கள் டேடாலேயே அவன் சிஸ்டரை காப்பாற்ற முடியல, நீங்கள் 4% சேர்ந்து அவங்க 2 பேரும் காப்பாற்ற போகிறீங்களா? பார்க்குறேன்டா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து ஜாக்ஸ் வெளியே போடுறான். ஜாக்ஸ் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போனால், இப்போ அப்படியே நம்ம சுகாவும் நம்ம ஜங்குக்குனா அவங்க பக்கத்தில், அதாவது பக்கத்தில் ஜங்குக்கு, சுகா ஜிமினா பக்கத்துலேயே உட்காண்டபடி 2 பேரோட ஃபேஸ் அப்படியே கொஞ்சம் நோட் பண்ண பொசிஷன்லேயே, என்னடா மயங்கிட்டாங்க, டைம் ட்ராவல் பண்ண மாதிரி தானே இங்கே வந்தோம். டேய், நம்ம வேம்பியர்ஸ் நினச்ச நேரத்துக்கு இங்கேருந்து அங்கேருந்து இங்கே தான் டெலிபிட்டி ஆகிற மாதிரி நம்ம பாட்டுக்கு டெலிபிட் ஆகிட்டு இருப்போம். அவங்க ஹியூமன் வேர்ல்டில் ஹியூமனாக இருந்தவங்க. டேடா ஏதோ வித்தியாசமாக சொல்லிட்டு போகிறாரு. அப்போ இவங்க 2 பேரும் வேம்பையர்ஸா அப்படிங்கிற மாரி கேட்கவும், எனக்கும் அதாண்டா சரியாக தெரியல. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மாம்கிட்ட தான் கேட்கணும். ஆமாம், இவங்க 2 பேரும் என்ன பண்ண? இவங்க 2 பேரும் இந்த பெட்ரூமை விட்டு எங்கேயும் போயிட மாட்டாங்க இல்லை ஜங்குக்கா? எங்கடா உன்னோட டைகரு அப்படிங்கிற மாரி கேட்கவும், டைகர் அப்படிங்கிற மாரி சொன்னோம். செம்ம வசுரமா டைகர்னு பூனைக்குட்டி புலிக்குட்டி வரும்னு பார்த்தோம். ஒரு பெரிய ட்ராகன் வந்து நிற்குது. இந்த மாதிரி நின்னா, டைகர் பாட்டு ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு, பில்டிங் இடிச்சு தள்ளுற அளவுக்கு விளாண்டுருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகபு கலாய்க்கவும், ஜேகபு பாட்டு ஜங்குக்கும் டைகரும் அப்படி முறைக்கிட்டு, அதாவது டைகர்னா ட்ராகன் ஓகேடா. அந்த மூமெண்ட்டுக்கு ட்ராகன் இந்த மாதிரி முறைக்கிறத பார்த்துட்டு, என்ன முறைக்கிற, விட்டா எரிச்சிருவப்புளுக்கு அப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் உன்னோட பாஸோட, உன் கிங்கோட, உன் லார்டோட பிரதரு, அந்த ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லி கலாச்சாரம் ஜங்கு கடுப்பாக்கி, நீ அமைதியாக இருக்க மாட்டியாடா அப்படிங்கிற மாரி திட்டு நிவைக்கிட்டு இல்லையா. அந்த ட்ராகன் பக்கத்தில் வந்துட்டு, எங்க பாரு டைகர், இவங்க தான் என்னோட மேட், அது ஹயாங்கோட மேட். இவங்க 2 பேரையும் பக்கத்தில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாரி சொல்லிடு. ஆனால் நீ இவ்வளோ அவசரமாக இருந்து இப்படி முறைச்சிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் எழுந்து அலர்ன பொசிஷன்லேயே அதோ ஒரு பேர் விண்டோ, அந்த விண்டோ வெளியே ஜம்ப் பண்ணி விழுந்துருவாங்க. அதனால உன் லுக்கை கொஞ்சம் குறைக்கிறியா? ஆனால் கிங், உன்னோட லுக் ரொம்ப பெருசாக தான் இருக்குது. ஜேக்கப் சொன்ன மாதிரி இந்த லுக்கில் நின்னா, நான் இருந்த லுக்கை பார்த்தேன், அவன் அலறிட்டான். இதை பார்த்தானா கண்டிப்பாக பக்கத்தில் வர மாட்டான். கொஞ்சம் நார்மல் சைஸுக்கு சேஞ்ச் ஆகு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ரொம்ப நார்மல் சைஸுக்கு அப்படி சேஞ்ச் ஆகுது. இப்போ பார்க்க கொஞ்சம் பரவாயில்ல. ஏன் ஹைட்டுக்கு இருக்க, ஒழுங்காக இந்த பிளேஸ்லேயே இரு. அவங்க உன்னை பார்க்க சொல்ல பயப்படாத அளவுக்கு நடந்துக்கணும். சொல்லிட்டீங்களே, நான் பாட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ட்ராகன் இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு ஓகே சொல்லவும், பாய்ஸஸ் 4% அவங்க மாமா தேடி போகிறாங்க. இந்த மாதிரி போனால், ஏன்னா மாமுக்கு எல்லாமே தெரியும். இது ஜாக்ஸ் என்ன சொல்கிறான், நம்ம டேடு என்ன சொல்கிறாரு, சுற்றி என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டுக்கு மாமுக்கிட்ட 4% அங்கே 2 கிளம்பி போனால், அந்த ரூமுக்குள்ளே கரெக்டாக ஜாக்ஸோட பாடி கார்ட்ஸு 2% உள்ளே என்றானா பெட்டை சுற்றி ரவுண்ட் அப் பண்ணப்படி அந்த ட்ராகன் செம்ம பெருசு. ஜங்குக்கு சொன்னான்னா சின்னதாக இருக்கும். இப்போ ஜங்குக்கு வெளியே போயிட்டார்ல, அதோட நார்மல் லுக், நார்மல் ஃபார்ம் எடுத்துருக்குது. இந்த பெட்டையே சுற்றி சர்க்கிள் சேஃபில் படுத்துருக்குது ட்ராகன். இந்த மீதி பெட்டை கவர் பண்ணப்படி ஜங்கு கூட ட்ராகன் இருக்கிறத படுத்து சோல்ஜர்ஸ் பயந்து போய் அப்படியே அந்த ரூமை விட்டு வேகமாக வெளியே வந்தபடி அலறி அடிச்சுட்டு ஓடுனா, ஜாக்ஸ் இதை பார்த்துட்டு, என்னடா அவங்கள தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னால் என்னடா கத்திட்டு வரீங்க? ஐயோ கிங், அந்த ட்ராகனை எங்கேயோ கொண்டு விட்டுட்டாம்ல. எந்த ட்ராகன்? நீங்கள் கூட தான் ஏதோ
அப்போ ஜங்குக்கு ஏதோ பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்து இந்த ட்ராகனால் தான் இந்த கிங்டம் முழுக்க பட்டிட்டு எரிஞ்சிடுச்சு, அதுக்கெலாம் காரணம் ஜங்குக்கு தான், ஜங்குக்கோட ட்ராகன் தான்னு சொல்லிட்டு 2 பேரையும் ஏதோ ப்ராப்ளம் பண்ணி பிரித்து விட்டீங்கல்ல. ஆமாம், அது என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போவும் அது உங்களை டிஸ்டர்ப் பண்ண தான் வந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சொல்கிற? ஆமாம், நீங்களே வேணாலும் போய் பாருங்கள். அவங்க 2 பேரையும் ஜங்குக் ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு அந்த ட்ராகனை தான் வச்சுட்டு போயிருக்கான். ஜங்குக்கோட ட்ராகனை பற்றி எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது அவனை விட ரொம்ப மோசம். ஜங்குக்கு என்ன ஆர்டர் கொடுத்துருக்கோ அதை பர்ஃபெக்டாக பண்ணாமல் விடையே விடாது. எங்களால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்டர் 2% அங்கேருந்து பண்ணால் ஜாக்ஸு கடுப்புலேயே இவங்க என்ன பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்கங்கிற மாதிரி நேராக அதே ரூம்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிப்பட்டா. பிளாக் மேஜிக்கு போட்டுட்டு பேரியர் போடுறதுங்கிற மாரி என்னெல்லாமோ போட்டு பவர் கட்டு போட்டு பெட்டில் லாக் பண்ணலான்னுங்கிற மாரி திங்க் பண்ண ஜாக்ஸுக்கு அதிர்ச்சி காத்து இருந்திருக்கு. அந்த பெட்டை சுற்றி ட்ராகன் இருக்கிறத பார்த்துட்டு ட்ராகன் அப்படியே லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணபடி ஜாக்ஸை நோட் பண்ணால் ஜாக்ஸ் அப்படி ஆப்போசிட் பக்கமாக திரும்பி நிற்கிறான். ஐயோ, நம்ம வந்ததோட ஸ்மெல் பண்ணி தொலைச்சிருச்சோ என்ன? அப்போவே அதுக்கும் நமக்கும் ஒரு சின்ன ஃபைட் இருக்குது. முன்ன போய் நின்னோம், அவ்வளவுதான். ஜாக்ஸு, இந்த ஜங்குக்கு என்னன்னு சொல்ல, அவங்க ஹவுஸில் இருக்கிற அவன் டாடு மாமு பொடா குறைக்க அவன் பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க. இவனை எல்லாரையும் சமாளித்து தள்ளிடலாம். சின்ன வயசுலேயே இதை ஹேண்ட்ஸில் தூக்கிக்கிட்டு நான் பெட்டு மண்டி விளக்கிட்டு மாம் டேட் அப்படின்னு தூக்கிட்டு வந்தேன். பற்றி அந்த பாலடைஞ்ச பில்டிங்லேருந்து அன்னைக்கே இதை கொன்று இருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். இன்றைக்கி அது வளர்ந்து நம்மளை கொல்ற அளவுக்கு வந்து நிற்குது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண பொசிஷன்லேயே ஜாக்ஸ் அங்கேருந்து போனால் நாம் அந்த ட்ராகன் தான் அந்த பிளாக் ட்ராகன். ஓகே, அந்த ட்ராகன் அப்படியும் திரும்பவும் ஹெட்டை சாய்ச்சபடி நம்ம வீவின் பக்கத்துலேயே பெட்டு பக்கத்துலேயே பட்டிருக்குது. பெட்டை ஃபுல்லாக அதோட பாடி வாலி தலை ஒரு பக்கத்துலேருந்து அப்படி ஃபுல்லாக சர்க்கிள் ஷேப்பில் சுற்றி வந்து வால் எட்டுக்கிட்ட இருக்கிற மாதிரி அப்படி பெட்டை கவர் பண்ணியிருக்குது. அவ்வளோ பெரிய ட்ராகன் நம்ம ஜங்குக்கோட ட்ராகன். அந்த மூமெண்ட்டில் இந்த மாதிரி நம்ம அந்த பிளாக் ட்ராகன் இருந்தால் இப்போ கரெக்டாக நம்ம ஜின் சைடு தான் கட்டுது. ஜின்னும் ஃபிலிக்ஸும் கரெக்டாக அந்த ஓல்டு ஹவுஸ் கொண்டாங்க. ஓல்டு ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகி கரெக்டாக அந்த பிளேஸ் முழுக்க ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. ஏதாவது நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த கீழே இருக்கிற கிரவுண்ட் ரூமுக்கு போய் அந்த ஃப்ளோரில் இருக்க திங்ஸ் எல்லாம் தேடி அங்கே இருக்க கபோர்டெல்லாம் ஓப்பன் பண்ணி ஒன்றா தள்ளி விட்டு தேடிக்கிட்டு இருந்தேன். லாஸ்ட்டில் அந்த பிளேஸில் சின்னதாக ஒரு டைரி கொஞ்சம் டேமேஜ் ஆகி கிடச்சிருக்கும்ல, அந்த டைரி தான் இது என்னடா இந்த டைரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டேமேஜ் ஆன டைரி ஏன்டான்னு பத்திரமா வச்சுருக்கேனுங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் கேட்க, அந்த டைரி என்ன பண்ண தூக்கி தூர போடு அப்படிங்கிற மாதிரி அப்படி தூக்கி வீசுகிற மொமெண்ட்டுக்கு அது ஒரு வாட்டரில் போய் விழுது. வாட்டரில் விழுந்தா இட்டமோ ஒடுண்டு சின்ன டைரி இருந்துட்டு பெரிய சைஸு புக்காக மாறிடுச்சு. இந்த மாதிரி புக்கானதை பட்டுட்டு ஃபிலிக்ஸு ஷாக் ஆகி சின் திரும்பி பாருடா, என்னடா திரும்பி பாருடா, நீ தூக்கி போட்டுட்டு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், தூக்கி போட்டது பெருசாக இருக்கானுங்கிற மாதிரி திரும்பினா அது வாட்டர் பட்டு அது வந்து சும்மா நார்மலாக சின்னதாக டைரி மாதிரி இருந்தது. இப்போ அது ரொம்ப பெருசாக ஒரு புக் மாதிரி இருக்குது பட்டுட்டு ஜின்னு ஷாக் ஆகி டேமேஜ் ஆனது என்னடா இந்த மாதிரி இருக்குதுங்கிற மாதிரி ஷாக்கிங்லேயே அதோட ஃபஸ்ட்டு பேஜ் எப்படி ஓப்பன் பண்ணால் அது வந்து நம்ம ஜிமினாவோட மாமோட டைரியாக தான் இருக்கும். அவங்க தான் வந்து நான் அடிக்கடி இந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பில் போடுவேன். இந்த ஸ்பில் போட்டு நம்ம பிளாக் மேஜிக் பண்ணி என்னோடய கிங்டமுக்கு போகலாம். அந்த பிளேஸில் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. என்னோடய கிங்டம் இந்த மாதிரி, என் டேட் இந்த மாதிரி, என் மாம் இந்த மாதிரி, என்னோடய கிங்டம் எப்போதுமே ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியான பிளேஸில் தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த டைரியில் அவங்க பீமீனோட மாம் அவங்க லைஃப்பில் நடந்ததையே அந்த டைரியில் ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. இதை அப்படியே நம்ம ஜின்னும் ஃபிலிக்ஸ் நோட் பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ அப்படியே பாய்ஸஸ் 4%ம் குயினோட ரூம்குள்ளே என்ட்ராயிட்டாங்க. என்னடா என்ன டேடுக்கிட்ட ஃபைட் பண்ணிவிட்டு அங்கே முடியலன்னு ஏன்ட்ட வந்துட்டிங்களா? 2 பேர்கிட்டையும் என்னால் ஃபைட் பண்ண முடியாதுடா, எனக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுது. நாங்கள் அட்டை பற்றி பேச வரல, என்ன எடை பற்றி பேச வந்துட்டீங்க? ஆமாம், நாங்கள் கூட்டிகிட்டு வந்த பசண்டை பார்த்துட்டு டேடி எடுக்காக்க என்னோடய சிஸ்டரோட சன்னு சொன்னாங்க. என்ன? ஆமாம், செக் பண்ணிலாம் பார்த்தாரு, பிளட்லாம் எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி அங்கே நடந்த மூமெண்ட் இல்லாட்டி அப்படியே சொல்லிவிட்டு, டேடிக்கு சிஸ்டர்லாம் இருந்தாங்களா? எங்களுக்கு சரியாக ஞாபகம் இல்லையே. அப்படி ஒரு வேளை இருந்துருந்தால் அவங்களோட பிக்கெல்லாம் கிங்டமில் அந்த மெயின் ஹாலில் இருந்துருக்கணுமே. அப்படி ஒரு பிக்கே இல்லையே. டேட் என்ன சொல்கிறாரு? எங்களோட பேர் உங்கள் டேடோட
சிஸ்டரோட பேபிஸா? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஜாக்ஸுக்கு ஒரு ஸ்லாப்பு விழுந்துச்சு தெரியுமா மாம், செம்மையாக இருந்துச்சு. டேய், என் பிரதர் அடி வாங்குறத பார்க்க சொல்ல அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு மாம் அப்படிங்கிற மாரி ஜேகப் சொல்லவும், டேய் டேய் சும்மாடா, மாம்கிட்ட கேட்டுட்டு இருக்கோண்டா. சொல்லுங்கம்மா, டேடிக்கு எதுவும் சிஸ்டர் இருந்தாங்களா என்ன? டேடிக்கிட்ட தான் கேட்டார். எங்களுக்கு டேடிக்கிட்ட போய் கேட்குற அளவுக்குலாம் பொறுமை கிடையாது. அவரை சொல்லவே மாட்டார். நீங்களே சொல்லிடுங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாரி பாய்ஸஸ் இந்த மாதிரி கேட்டால் ஃபஸ்ட்டு அவங்க மாமா எதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், இந்த கிங்டமில் இன்னொரு வேம்பையர் குயின், ஒரு பிரின்சஸ் உண்டு. அவங்களுக்கு இந்த கிங்டம்லேயே, அதாவது என்னோடய பிரதர் ஜாக்ஸ் இருக்கான்ல, அவனை தான் மேரேஜ் பண்ணி கொடுக்குறதா இருந்துச்சு. ஏன் அப்படிங்கிற மாதிரி ஜேகு அப்படியே ஃபேஸ் ஒரு பக்கமாக சொல்லிச்சிக்கிட்டா. ஸ்டோரி சொல்லி முடிக்க தண்டியும் ஃபேஸ் ரியாக்ஷனுக்கெலாம் எண்டு போட்டுரு. ஸ்டோரியை முழுசாக சொல்லதுக்குலாம் ஏதாவது கெடுத்து விட்ட கொண்டுடுவேண்டா ஒன்று அப்படிங்கிற மாரி சுகா அப்படியே முறைக்கவும், ஏன் ஃபேஸ் ரியாக்ஷனை விட சுகா ஒன்றுட்டு ரொம்ப மோசமாக இருக்குது, நான் ஒன்றும் பண்ணலடா அப்படிங்கிற மாரி அப்படியே ஸ்டாச்சு மாரி நிற்கிறாரு. இந்த மாதிரி மாமா அப்படி தான் நம்ம லூஸ் மாதிரியே பேசிட்டு போமா. சொல்லுங்கம்மா, ஜாக்ஸுக்கு தான் மேரேஜ் பண்ணி கொடுக்கணுன்னு திங்க் பண்ணிட்டீங்களா? ஆமாம், உங்களோட ஆண்டி செம்ம டேலண்டான பர்சன்ட், நல்ல ப்ரில்லியண்ட்டான பர்சன்ட். அது மட்டும் இல்லை, அவங்க ஒரு வேம்பையர் கேர்ளாகவே இருந்தாலும் அவங்களோட பிளட் ஒரு மாதிரி பியூரிஃபுல்லான ஒரு பிளட். நீங்கள் நம்ம தேடிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி. ஆனால் அது வேம்பையர் பிளட், ஒரு நார்மல் பிளட் கிடையாது. நம்ம தேடிட்டு இருக்கோம்ல அந்த பியூரிஃபுல் ரேர் பிளட், அந்த பிளட் கிடையாது. ஆனால் கொஞ்சம் ஜொங்குக்கா ஓம் பவர் இந்த மாதிரி ஒரு ரேர் பிளட்டோட கனெக்ட் ஆகுது. அதேமாரி அவளோட பிளட்டும் கொஞ்சம் ரேர் பிளட்டாக சேர்ந்துது. அந்த ரேர் பிளட் எங்களுக்கு ஃபஸ்ட்லேயே தெரியும். அவளோட பிளட்டை யாரும் எடுத்துடக்கூடாதுன்னுக்கிட்டுக்காக தான் கிங்கும் குயினுமே அவளை ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணி சைட்லேருந்தே பார்த்துட்டாங்க. ஆனால் பட் அவளோட பிஹேவியர் சும்மாவே இல்லாமல் விண்டோ வழியாக ஜம்ப் பண்ணி நேராக வில்லேஜில் பீப்புள்ஸ் இருக்கிற பிளேஸுக்கெலாம் போயிடுவான். மற்ற வேம்பையர்ஸ், நார்மல் இன்னசென்ட் பீப்புள்ஸ் அவங்க கூட ரொம்ப டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்க கூட ஜாலியாக இருக்கிறது, போட்டாக்குறைக்கு அவளே கொஞ்சம் சேவ் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஃபைட்டிங் கில்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தான். அது கொஞ்சம் டேஸ் கழிச்சு நான் மேரேஜ் ஆகி இந்த பிளேஸ்க்கு ஃபஸ்ட் டைம் வர சொல்ல தான் எனக்கே தெரிய வந்துச்சு. கிங்டம்மை விட்டே அவள் சிங்கிளாக வெளியே போகிற மூமெண்ட்டும் திரும்பவும் யாருக்குன்னு தெரியாமல் உள்ளே வர மூமெண்ட்டையும் நான் நோட் பண்ணிட்டேன். உடனே உங்கள் டாடுக்கிட்ட போய் சொல்லிட்டேன். உடனே பற்ற வச்சிட்டிங்களா? டேய் இல்லை, கரெக்டான ஒய்ஃபாக இருக்கீங்களே, போன உடனே போட்டு கொடுத்துட்டிங்களா, அதான் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணி நோட் பண்ணா. ஆமாண்டா, பின்ன என்னடா பண்ணுறா, கேர்ள்டா. அது மட்டும் இல்லை, அவளோட பிளட் ரொம்ப ரேரான பிளட், அதுவும் வேம்பையர் பிளட்டோட மிக்ஸ் ஆகிருக்குது. அப்படி இருக்க சொல்ல அவளுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது தெரியுமா? இப்போ எப்படி நீங்கள் உங்கள் மேடை காப்பாற்றுறதுக்கு கொண்டு ரூம்குள்ளே அடைச்சி வச்சுருக்கீங்க, அடைய மாட்டிதான் கிங்கும் குயினுமே அவளுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகக்கூடாதுன்னு ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அவள் ஏதோ ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சி அவள் பிளட்டோட ஸ்மெல் வெளியே வராத அளவுக்கே பண்ணி வச்சுருந்தா. எங்களுக்கே டவுட் இருந்துச்சு. அப்பண்டா நாங்கள் அந்த பசண்டை பார்த்தோம். அந்த பசண்டுக்கும் உங்களை ஆண்டிக்கும் ஒருத்தர் பிடிச்சிருந்துருக்கு. ரேர் பிளட்டுன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே எங்கே மற்ற பர்சன்ஸ் அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னுட்டு அவன் ஒரு விச் கிங்டமை சேர்ந்த ஒரு பர்சன்ட். அந்த பர்சன் தான் அவன்கிட்ட இருக்கிற எடோட்டிங்ஸு, மெடிசனு, அப்புறம் டார்க் மேஜிக்னு என்னெல்லாமோ ரெடி பண்ணி உங்கள் ஆன்ட்டியோட நெக்கில் ஒரு செயின் மாட்டி விட்டுருந்துச்சு. அந்த செயினோட பவருக்கு பக்கத்தில் யாருமே போக முடியாது. அப்புறம் பிளட்டோட ஸ்மெல்லுமே வெளியே வராது. அதனால ரொம்ப ஃப்ரீயாகவே உங்கள் ஆன்ட்டி நல்ல நார்மலாக மற்ற பீப்புள்ஸ் மாதிரியே இந்த பிளேஸ் முழுக்க ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஒன் டே ஜாக்ஸோட கண்ணில் மாட்டிட்டாங்க. மாட்ட அன்னைக்கு கிங்டமுக்கு, அதாவது டேயோட பேரண்ட்ஸ், டேயோட டேடை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அங்கேருந்து தரன்னு இழுத்து கொண்டு வந்து பயங்கரமாக பனிஷ்லாம் பண்ணாங்க. பனிஷ் பண்ணதை பார்க்க பிடிக்காம
ரொம்ப ஒரு மாடி டென்ஷன் ஆகி கிங்டமில் உங்களுக்கெலாம் ஒவ்வொரு ஃபீலிங்ஸ் இருக்குது. உங்கள் ஃபீலிங்ஸ் உங்கள் மேடை நோட் பண்ணதோடையே உங்கள் மேடை மீட் பண்ணதோடையே உங்கள் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. என்னோடய மேடு இவர் தான்னு சொல்கிறேன். ஏன் அது உங்கள் யாருக்கு தெரிய மாட்டேங்குது? வேம்பயர்ஸ்னால் வேம்பயர்ஸ்குள்ளடா மேடாக இருக்கணுமா? மற்ற பர்சன்ஸ் கூட பாண்டிங் ஆகக்கூடாதா? எனக்கு இந்த பிளேஸில் யாரு கூடயும் பாண்டிங் ஆகலை. அதனால நானே ஒரு பாண்டிங் ஏற்படுத்திக்கிட்டேன். இவர் தான் என்னோடய லைஃப் பார்ட்னர். இவரை தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன். இவரை தவிர என் லைஃப்பில் எதுவுமே கிடையாது. கிங்காக இருந்துக்கிட்டு டேடோட பிளேஸுக்கு நீ வந்ததோடையே ஹயாங் நீ இப்படி மாறுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. பக்கத்தில் இருக்கிற பர்சன் சொல்கிறது எல்லாத்தையும் கண் மூடித்தனமாக கேட்டுக்கிட்டு கிங்டமையே நீ மொட்டமாக அழிச்சிக்கிட்டு இருக்க. இன்னும் கொஞ்சம் டேஸில் பாரு, டேடு கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த கிங்டமை உன் கையாலேயே பக்கத்தில் இருக்காமன் மொத்தமாக அழிக்க தான் போப்புறான். நீ ஃபீல் பண்ண போப்புற அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமாக தீட்டிட்டு என் லைஃப்பை எனக்கு பாட்டுக்கு தெரியும். இதுக்கு மேலே சிஸ்டர் அண்ட் பிரதர் பாண்டிங் எதுவுமே கிடையாது. தேவையில்லாமல் யாராவது என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ப்ராப்ளம் பண்ணிங்க. ஏன் பீப்புள்ஸ் என்னோட சொல்யூஷன்லாம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அப்படியே திரும்பினா விச்சி வேர்ல்டில் உள்ள பர்சன்ஸ் இருப்பாங்களா, அந்த கிங்டம் சேர்ந்த பர்சன்ஸ் அவங்க எல்லாருமே இந்த பிளேஸ்க்கு வந்துருப்பாங்க. இந்த பர்சன்ட்டை சேவ் பண்ணி கூட்டிகிட்டு போகணுன்ட்டு அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக அந்த பிளேஸுக்குள்ள என்றானம் விச்சி கிங்டமோட கிங்கே இந்த பர்சன்ட்டாக தான் இருந்திருக்கும். கிங்கை இந்த மாதிரி தூக்கிட்டு வந்துட்டு பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸை டென்ஷன் ஆக்கி நம்ம டேயோட மாமா கொஞ்சம் பனிஷ் பண்ணி திட்ட வருவாங்க. ஆனால் பட் டேயோட டேடு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருந்துருப்பாரு. அப்புறம் அவங்க கிங்டம்லேயே கொஞ்சம் ஃபைட்டு வந்துச்சு. அப்புறம் ப்ராப்ளம் வந்துச்சு. அப்புறம் அப்படியே மேனேஜ் பண்ணி அவங்க லைஃப்பை ஹாப்பியாகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் ஜாக்ஸ் ஒன் டே சொன்னான். அதுக்கப்புறம் ஒன்றாட பற்றி பிறகு கேட்கவும் இல்லை, நாங்களும் கேட்கவும் இல்லை. இன்றைக்கி புதுசாக என் சிஸ்டரோட பேபிஸான்னு கேட்டிருக்காங்கன்னு நீங்கள் தாண்டா கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி எப்படி சொன்னால், ஏடு விச்சா அந்த ஜின்னு அவன் போட்ட பிளாக் மேஜிக்கெல்லாம் பட்டல அப்படிங்கிற மாதிரி ஜின்னை பற்றி திங்க் பண்ணால் அப்போ அங்கே என்ன நடந்துச்சுங்கிறத விச்சி கிங்டமில் தான் போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அங்கெல்லாம் நீ போனேன்னு வச்சுக்கோங்க, அவங்கள ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஓகே, அதனால் அமைதியாக போய் அவங்கவுங்க ரூமில் ஸ்லீப் பண்ணுங்கடா. ஆனால் எங்கள் ரூமில் தானே அவங்க ரெண்டும் இருக்காங்க, அப்போ பக்கத்து ரூமில் போய் ஸ்லீப் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பாய்ஸஸோட மாமா அப்படியே அவங்க அந்த ரூமை விட்டு வெளியே போனால் ஜின்னுமே இந்த ஸ்டோரியை மட்டுமே ரீட் பண்ணியிருப்பாங்க. இப்போது நம்ம ஜங்குக்கோட மாம் எப்படி ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க அதே தான் அங்கே அந்த டைரியிலே இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள மீதி ஸ்டோரி மட்டுமும் அதில் இருக்குது. அந்த கிங்டமில் ஜின்னோட மாமும் ஒரு விச்சு தான். அதாவது நம்ம டே இருக்கிறாருல, டேயோட டேடும் ஜின்னோட மாமுமே சிஸ்டர் அண்ட் பிரதர், அதாவது கசினில் தான், கூட பிறந்தவங்க கிடையாது, கொஞ்சம் கசினில் தான். அந்த பொசிஷனில் இவர் கிங்காக பிரின்சஸாக இருக்கார்ல, அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டேயோட மாமா ரொம்ப பனிஷ் பண்ணியிருப்பாங்க. ஒரு வேம்பையராக இருந்துக்கிட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படி இப்படிங்கிற மாரி ரொம்ப பனிஷ் பண்ணி டார்ச்சர் பண்ணுறத பார்த்துட்டு அந்த பிளேஸுக்குள்ளே நம்ம ஜின்னோட மாமா என்ட்ராகி, நான் உங்கள் 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன், நான் இடத்துல தான் இருக்கிறேன், இங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருக்குமே ஹார்ட்டே கிடையாது, உன் வேர்ல்டுலேயும் சரி இந்த வேர்ல்டுலேயும் சரி என் லைஃப்பை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், நான் இடத்துல என் ஹஸ்பண்ட் கூட ஹாப்பியாக இருக்கிறேன், நீ வேணால் என் கூட வந்துடுறியா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி டேயோட டேடுக்கிட்ட இந்த மாதிரி ஜின்னோட மாம் பேசியிருப்பாங்க. அந்த பிளேஸில் எந்த பக்கமும் சப்போர்ட் இல்லை, டேயோட மாமோட சைட்லேயும் சப்போர்ட் இல்லை, டேடோட சைட்லேயும் சப்போர்ட் இல்லை. போட்டா குறைக்க டேயோட மாமா ரொம்ப பனிஷ் பண்ணியிருப்பாங்க. இதனால் டேயோட டேடு என்ன பண்ணன்னு தெரியாமல், சரி நமக்கு கிங்டம் வேண்டாம், அங்கே இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைலில் எதுவுமே வேண்டாம், நம்ம ஒய்ஃபோட ஹாப்பியாக இருந்தால் போடுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு கிங்டமே வேண்டானுங்கிற மாதிரி ஜின்னோட மாம் கூட சேர்ந்து எர்த்துக்கு வந்திருப்பாங்க. எர்த்துக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக தான் டேஸஸ் அப்படியே போயிருந்துருக்கும். அப்புறம் தான் நம்ம வீமீன் டொமக்ஸில் இருக்கிறது தெரிய வந்துருக்கும். வீமீனும் போட்டாக இருந்திருப்பாங்க. அது பக்கத்தில் இருந்து நம்ம ஜின்னோட பேரண்ட்ஸ் செலப்ரேட்லாம் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் மந்த்ஸ் அப்படியே மூவ் ஆன் ஆகிருக்கு. கொஞ்சம் மந்த்ஸ் மூவ் ஆன டேஸில் நம்ம வீமீனுக்கு ஒரு 3 ஏஜ் இருக்கும். வீமீனை அப்படியே நம்ம ஜின்னோட மாமும் நம்ம டேயோட மாமன் தான் ரொம்ப கேரிங்காக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஜின்னுக்கும் ஃபிலிக்ஸுக்குமே ஏஜ் அதிகமாக இருக்கும். ஆனால் பட் என்ன கொஞ்சம் சின்ன பசங்க தானே, அதனால கரெக்டாக அவங்களுக்கு கிளியராக அது தெரிய வரல, கொஞ்சம் சின்ன பசங்க. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம வீமினையுமே அவங்க அப்போவே தன்னோட பிரதர்ஸ் மாதிரி கேரிங்காகவே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த மூமெண்ட்டில் கரெக்டாக அந்த ஓல்டு ஹவுஸுக்கே ஜாக்ஸ் வந்திருப்பான் கண்டுபிடிச்சி. அந்த மூமெண்ட்டில் ஜாக்ஸை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன்,
போன ப்ராப்ளம் என்னை துரத்தி வந்துச்சு. அதுக்கு காரணம் என் பாடியில் இருக்கிற இந்த பியூர் பிளட்டு தான். இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, என்னோடய பிளட்டு தான் என் 2 பேபிஸ்க்கும் இருக்குது. கண்டிப்பாக என் பிளட் அவங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சால் அவங்களையும் கீல் பண்ணிடுவாங்க. அதனால தான் நான் சின்னோட மாமாக்கிட்ட இந்த மாதிரிலாம் ஹெல்ப் கேட்டேன். அவங்களும் அந்த ஹெல்ப்பை மட்டுத்தையும் பண்ணாங்க. அவங்களும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு டார்க் மேஜிக் ரெடி பண்ணி வீமீனை அவங்க பேபி மாதிரி சேஞ்ச் பண்ணாங்க. அவங்க பார்க்க வேம்பயர் மாதிரி தெரிய மாட்டாங்க, ஒரு ஹியூமன் மாதிரி தான் தெரிவாங்க. பார்க்குற எல்லா பர்சன்ஸ்க்கும் அவங்க ஹியூமனாக மட்டும்தான் தெரிவாங்க. அந்த மாதிரி ஒரு மேஜிக்கை ரெடி பண்ணி அவங்க ஹேண்ட்ஸில் ஒரு ப்ரேஸ்லெட் மாதிரி மாட்டி விட்டுறாங்க. அந்த ப்ரேஸ்லெட்டு தான் அவங்க 2 பேரையுமே வேம்பயர் ஃபார்முக்கு சரி, பியூர் பிளட் ஃபார்முக்கு சரி எடுத்துகிட்டு வராமல் சேவ் பண்ணிச்சு. 1 இயர் அந்த டே என் லைஃபோட எண்டிங் டே அப்படிங்கிற மாதிரி அதில் லாஸ்ட்டில் கட்டாயிருக்குது. எண்டிங் டேவா என்னவா இருக்கும்?